டூடு டிவி. இருட்டா இருந்தது. ரோட்டு மேல சில பேரு நின்னுட்டு இருந்தாங்க. அந்த ரோட்ல போற ஆளுங்க கூட அந்த ஜனங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஜனம் எல்லாம் வழி விடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல இருந்து 2 பேரு ஸ்ட்ரெச்சர் புடிச்சிட்டு கீழே இறங்குறாங்க. அங்க ரோட்டு மேல ஒரு பொணம் கடந்தது. ஒரு வெள்ளை துணியில சுத்தி இருந்தாங்க. அந்த துணி ரத்தத்தால நனைஞ்சது. மெதுவா இன்னும் சொட்டிட்டு இருக்கிற ரத்தத்தால இன்னும் ரெட்டா மாறுது. அந்த 2 பேரும் ஸ்ட்ரெச்சர் மேல அந்த பொணத்தை வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ரங்கித் அவரோட வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காரு. ரங்கித் பொணத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றது. உண்மையா சொல்லனா அவரோட வேலை ராத்திரியில தான். ஆனா கேசஸ் எதுவும் இல்லாததால வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறாரு. அப்ப ஒரு வார்ட் பாய் சஞ்சய் அவரோட வார்டுக்குள்ள வராரு. சஞ்சய் ரொம்பவே பயந்திருந்தாரு. அவரு பயந்துகிட்டே டாக்டர் கிட்ட இப்படி சொல்றாரு. சார், மருத்துவருக்கு ஒரு பாடி வந்திருக்கு, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். இதுதான் அதோட டீடைல். என்ன இது சஞ்சய்? நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கும் போது எதுக்கு இந்த மாதிரியான கேஸ்லாம் வருது? ஒரு சில நேரத்தில் இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, வேலை வந்துருச்சு, செஞ்சு தான் ஆகணும். சரி, என் கூட வாங்க. சார், என்னோட டியூட்டி முடிஞ்சு போச்சு. நீங்க விகாஸை உங்க கூட கூட்டிட்டு போங்க. சரி, ஓகேப்பா. ஆனால் விகாஸும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு, நான் தனியாகவே பார்த்துக்கிறேன். அங்கித் மார்ச்சரிக்குள்ள போகும்போது சஞ்சய் அவரை நிறுத்துறாரு. சார், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சார், நான் ரொம்ப வருஷமா இங்க வர டெட் பாடிஸை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற டெட் பாடி அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. நான் அதை போஸ்ட்மார்ட்டம் ரூம்க்கு எடுத்துட்டு போகும்போது எனக்கு அதோட சுவாசிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. சுவாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது ஒரு சாதாரண மனுஷனோட டெட் பாடி இல்லைன்னு தோணுது. நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க. சஞ்சய், நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, அது ஒரு டெட் பாடி இல்லை, பேயின்னு சொல்ல வரியா? அட, இங்க பாரு, அதெல்லாம் பிரம்மையா இருக்கும். நம்ம வேலையில இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தான். சஞ்சய்க்கு அங்கித் கேட்டது சொன்ன உடனே கொஞ்சம் தைரியம் வருது. அவரு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாரு. டாக்டர் மார்ச்சரிக்குள்ள போறாரு. அங்க மார்ச்சரியில நிறைய பொணம் கிடந்தது. அப்ப அங்கித்தோட பார்வை அந்த பொணத்து மேல விழுது. அந்த பொணத்து மேல லைட் எரிச்சிட்டு அங்கித் அந்த பொணத்துக்கிட்ட போனாரு. அந்த பொணத்தை பார்த்து அது மேல இருக்கிற அந்த வெள்ளை துணியை எடுக்கும்போது அங்கித் வந்து ரொம்ப பயப்படுறாரு. ஒரு நிமிஷம் அவரு பயத்துல ஒரு அடி பின்னாடி வைக்கிறாரு. அது ஒரு பொண்ணோட பொணம். அவளோட தலை அவளோட உடம்புக்கு பின்னாடி திரும்பி இருந்தது. முகத்து மேல எவ்வளவு காயம் இருந்ததுன்னா அவளை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவளோட கைகள் மற்றும் கால்கள் பின்னாடி திரும்பி இருந்தது. அப்புறம் அவளோட பெரிய பெரிய கண்கள் திறந்து இருந்தது. அப்படின்னா அவங்க யாரையோ மேல பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. உதட்டு மேல ஒரு பயங்கரமான சிரிப்பு. அங்கித் எப்படியோ பயத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. அந்த பொணத்துக்கிட்ட போறாரு. அங்க இருக்கிற ஒரு கத்தி கையில எடுக்கிறாரு. அங்கித் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பட் பட்டுன்னு சத்தம் வருது. அது ஒரு எலும்புங்க ஓடிற சத்தம். அங்கித்தோட பார்வை அந்த பொணத்தோட கை மேல போகுது. அந்த கை மெதுவா திரும்பி நேரா வர ஆரம்பிக்குது. அங்கித் அந்த கத்திய கீழே போட்டுட்டாரு. பயத்துல பின்னாடி போறாரு. அவருக்கு எப்பவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. அவரு ரொம்பவே பயப்படுறாரு. அவனுக்கு இது உண்மையா இல்ல கற்பனையான்னு புரியல. சடனாக அந்த ஒடிஞ்ச உடம்பு நேரா திரும்ப ஆரம்பிக்குது. எலும்பு ஒடிற சத்தத்தோட அந்த உடம்பு திரும்ப ஆரம்பிக்குது. அந்த ரூம் முழுவதும் அந்த சத்தம் ரொம்ப கேட்டுட்டு இருந்தது. அவளோட முகத்தை பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அவ எந்திரிச்சு உக்காரா. அவ முறைச்சு அங்கித்த பாக்குறா. அங்கித்தோட உடம்பு பயத்துல நடுங்கிட்டு இருக்கு. அங்கித் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. காப்பாத்துங்கன்னு கத்திட்டே அங்கிருந்து ஓடுறாரு. அந்த பொண்ணு கூட அவளோட கை காலை யூஸ் பண்ணிட்டு கழுத புலி மாதிரியே அங்கித்த வேட்டையாடுறதுக்கு துரத்திட்டு போறா. ஆனா அங்கித்துக்கு அவகிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியல. அவ பயங்கரமா எதிரி குதிச்சு அவரோட கழுத்தை நறுக்கிடுறா. அதுக்கப்புறம் அவளோட பெரிய பெரிய பல்ல வெளியே எடுக்கிறா. அந்த பல்ல யூஸ் பண்ணி அங்கித்த கடிக்கிறா. வலியால அங்கித் கத்துறாரு, கதறாரு.
அவரோட ரத்தம் அங்க ஆறா போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள அங்க டாக்டர்ஸ் மற்றும் 2 கார்ட்ஸ் வந்தாங்க. அந்த 2 கார்ட்ஸ் அவளோட கை பிடிச்சிட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக ரொம்பவே ட்ரை பண்றா. அதுக்குள்ள அங்க இருக்க ஒரு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவளுக்கு போடுறாங்க. அப்ப அவ மயங்கி அங்கேயே விழுந்துடுறா. அங்கித் உயிரோட தான் இருந்தாரு, ஆனா அவருக்கு ரொம்ப காயம் ஆயிருந்தது. அங்கித் காத்தால எழுந்து பாக்குறாரு. அவரோட கழுத்துக்கு பேண்டேஜ் போட்டிருந்தாங்க. அப்ப கூட அவரு பெட் மேல இருந்து எழுந்து டாக்டர் கேபினுக்கு போறாரு. ராஜீவ், அந்த பொண்ணு எங்க? அங்கித், நீ ஏன் எழுந்த? உன் உடம்புல ஏற்பட்டிருக்க காயெல்லாம் இன்னும் ஆறல. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ராஜீவ், நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணு எங்க இருக்கா? அங்கித், நாங்க அந்த பொண்ணு ஐசியூல வச்சிருக்கோம். அவளுக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் அவ இங்கிருந்து நிறைய தடவை ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாம். அதனால தான் அவளோட கையையும் காலையும் நாங்கள் கயிறால பெட்டில் கட்டி வச்சிருக்கோம். அவளோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளை இப்போவே கொன்னுடு. ஏன்னா அவள் ஒன்றும் நோயாளி கிடையாது. அவள் ஒரு டெட் பாடி. இப்போ அவள் உயிரோட வந்துட்டான். அவள் ஒரு பேய். அவளோட கதையை இப்போவே முடிச்சிரு. அங்கித், நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? அவளோட பிரெயின் கண்டிஷன் தான் சரியில்லை. அதனால தான் அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா. எந்த பைத்தியக்காரன்னு தெரில, அவளை டெட் பாடி நினைச்சு இந்த மார்ச்சுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். ராஜீவ் அங்கித் சொல்றது எதுவுமே நம்பல. அங்கித் அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப சஞ்சய் அங்க வராரு. சார், எனக்கு புரியுது இங்க இருக்கிற யாருமே நீங்க சொல்றத நம்ப மாட்டிருக்காங்கன்னு. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அந்த பொண்ணு ஒரு பேய்னு. ஆனால் சஞ்சய், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அந்த பேய் ஒருவேளை இங்கேயே இருந்தா அது மற்றவங்களோட உயிரையும் எடுத்துரும். அதோட கதையை நம்ம முடிச்சே ஆகணும். சார், எனக்கு ஒரு மந்திர பாபா தெரியும். அவரை நம்ம இங்க நைட்ல கூட்டிட்டு வந்தோம்னா அவரு கண்டிப்பா அந்த பேயோட கதையை முடிச்சிருவாரு. சரி சஞ்சய், நைட் எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ அந்த பாபாவை இங்க கூட்டிட்டு வந்துரு. பாதி ராத்திரி ஆயிருந்தது, அர்த்த ராத்திரி ஆயிருந்தது. சஞ்சய் மற்றும் அங்கித் மந்திரவாதியை கூப்பிட்டுட்டு அங்க வராரு. அவ மயங்கி இருந்தா. அவளோட கை மற்றும் கால் அங்க இருந்த கட்டிலுக்கு கட்டி போட்டிருந்தாங்க. இந்த பொண்ணு ஒன்றும் பேய் கிடையாது. ஒரு பேய் இந்த பொண்ணோட உடம்புல இருக்கு. இந்த பொண்ணோட உடம்பு ஒரு கெட்ட ஆத்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த பேய் தான் இவளை கொன்னு இருக்கு. ஆனா இவளோட உடம்ப அந்த பேய் இன்னுமே விடல. சீக்கிரம் போங்க, போய் அந்த கயிறை இன்னும் டைட்டா கட்டுங்க. அங்கித் அங்க கட்டிருந்த கயிறை எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் டைட்டா கட்டி விட்டுறான். அப்ப மந்திரவாதி அவன் கையில ஏதோ ஒரு தாயத்தை புடிச்சிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட அந்த தாயத்தை கொண்டு போறாரு. அதுக்குள்ள ராஜீவ் அங்க வராரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அங்கித், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீயுமா இந்த மாதிரியான மூட நம்பிக்கையெல்லாம் நம்புற? உனக்கு தெரியும் தானே இதெல்லாம் ஒரு மென்டல் கேஸ்னு. இந்த பொண்ணு ஒரு பைத்தியம். இந்த பொண்ணோட நிலைமை சரியானதுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிடலாம். ஆனா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ராஜீவ் அது சொல்லும் போதே மந்திரவாதி அந்த தாயத்தை அந்த பொண்ணு கிட்ட கொண்டு போறாரு. உடனே அந்த பொண்ணு உடம்புக்குள்ள பேய் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப ஜோரா கத்த ஆரம்பிச்சா. அவளை கட்டிருந்த கயிறு எல்லாமே கழண்டி விழுந்துடுது. அத பார்த்த உடனே நம்ம ராஜீவ்க்கு சயின்ஸ் நாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு. மந்திரவாதி கூட கொஞ்சம் நடுங்கினாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற விபூதியை எடுத்து அந்த பேய் மேல வீசுறாரு. அப்ப அந்த பேய் கொஞ்சம் சாந்தமாகுது. அப்ப அந்த பேய் வேகமா குதிச்சு போய் மந்திரவாதி மேல ஏறிடுறா. அவன் கைகளால அவர் தலைய பிரிச்சு எடுத்துடுறா. 3 பேரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அங்கிருந்து 3 பேரும் ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப டோர்ஸ் க்ளோஸ் ஆயிடுது. உடனே அந்த ரூம்ல இருக்கிற லைட்ஸ் ஆஃப் ஆயிடுது. சஞ்சய் அவனோட போன் எடுத்து ஃபிளாஷ் லைட்ஸை ஆன் பண்றான். அவரு ஃபிளாஷை எல்லா பக்கமும் திருப்பி அந்த பொண்ணுக்காக தேடுறாரு. ஆனா அவ அங்க இல்ல. அப்ப ஒரு பிளட் டிராப் அவனோட தலை மேல விழுது. அப்ப சஞ்சய் ஃபிளாஷ் லைட்டை மேல போடும்போது அந்த பேய் சீலிங் கிட்ட உட்கார்ந்திருந்தது. அவ மேல இருந்து சஞ்சய் மேல அட்டாக் பண்றா. அதுக்கப்புறம் எல்லா ரூமும் ரொம்ப இருட்டிடுது. ஹாஸ்பிட்டல் முழுவதும் அவங்க கத்துறது கதறது தான் கேட்டுட்டு இருந்தது. அந்த பேய் கடைசியில 4 பேரை கொன்னு பலி வாங்கிடுச்சு. குஷ்பு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் காலேஜ்ல சேர்ந்தா. அவ பார்க்க ரொம்ப அழகா இருந்தா.
காலேஜ்ல எல்லாரும் அவளுடைய அழகுல மயங்கி போயிருந்தாங்க. என்ன மேடம், காலேஜ்க்கு வந்த உடனே எல்லாரையும் கவுத்துட்டீங்க? பாரு, எல்லாருடைய பார்வையும் உன் மேலதான் இருக்கு. குஷ்பு அவளுடைய ஃபேஸ்புக்க பார்த்தா. அதுல ரோஹித்தோட ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. குஷ்பு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அத பத்தி சொன்னா. கெஸ் வாட், எனக்கு ரோஹித்தோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்ச நாள் தவிக்க விடவா இல்ல இப்பவே அக்செப்ட் பண்ணவா? என்ன, ரோஹித்தோட ரிக்வெஸ்டா? ஹே, நீ ரொம்ப லக்கிடி. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான் அவன். அப்ப அவங்களுடைய சீனியர் சோனியா அங்க வந்தா. ரோஹித்தோட பேரை கேட்டது ரொம்ப பதட்டமாயிட்டா. என்ன, உனக்கு ரோஹித்தோட ரிக்வெஸ்ட் வந்திருக்கா? இல்ல இல்ல, அக்செப்ட் பண்ணவே பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் அவனை விட்டு தூரமாவே இரு. ஆனா ஏன்? சொன்னா கேளு குஷ்பு, ரோஹித்தை விட்டு விலகியே இரு. இல்லனா உனக்கு நடக்க போற எல்லாத்துக்கும் நீயே தான் காரணமா இருப்ப. ப்ளீஸ் என் பேச்ச கேளு, நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன். சோனியா அங்கிருந்து போயிட்டா. பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பொறாம புத்தி இருக்குல்ல. குஷ்பு சோனியா சொன்னதையெல்லாம் கண்டுக்காம ரோஹித்தோட ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரோஹித் குஷ்புவை தாண்டி போயிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவ ரோஹித்தை பார்த்து சிரிச்சா. ஆனா அவளுக்கு தெரியாது, தூரத்துல இருந்து இவங்க 2 பேரை யாரோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குஷ்பு ஹாஸ்டல் ரூம்ல ரோஹித் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல குஷ்புவோட ரூம் கதவை யாரோ தட்டுனாங்க. குஷ்பு எழுந்திருச்சுட்டா. யார் இது இந்த நேரத்துல? அவ கதவை திறந்து பார்த்ததும் அங்க யாருமே இருக்கல. ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அவ கதவை மூடிட்டு மறுபடியும் தூங்க போயிட்டா. அப்போ அவ காதுக்கு பக்கத்துல வந்து யாரோ அவ பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. யாரு? சத்தத்தை கேட்டு அவ ரொம்ப பயந்துட்டா. ரூம்ல எல்லா பக்கமும் பார்த்தா, ஆனா அங்க யாரும் இல்லை. திடீர்னு அவளுடைய முடி பறந்துச்சு. யாரோ அவளுடைய முடிய பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அவ பயந்து போய் கதவை திறக்கலான்னு போனா. அப்போ ஒரு பெரிய கை அவளை நோக்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவளுடைய காலை பிடிச்சிருச்சு. அவ விழுந்துட்டா. அவளுடைய தலை டேபிள்ல இடிச்சிருச்சு. யாரு? யார் அங்க? இங்க பாருங்க, என்கிட்ட விளையாடாதீங்க. நான் காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்போ திடீர்னு அவளுடைய உடம்பெல்லாம் ரத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு. குஷ்பு வலியில கத்தினா. அவ துடிக்க ஆரம்பிச்சா. அப்போ ஒரு பயங்கரமான ஆவி அவ முன்னாடி வந்துச்சு. குஷ்பு அந்த ஆவியை பார்த்ததும் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அவ தரையில தவழ்ந்துக்கிட்டே கதவு கிட்ட போனா. அப்போ அந்த ஆவி அதோட கைய முன்னாடி நீட்டி குஷ்புவோட முடிய பிடிச்சி அவளை மேல தூக்கிடுச்சு. அப்புறம் அவளை பயங்கரமா அடிச்சது. குஷ்பு வலியில துடிக்க ஆரம்பிச்சா. ஆனா ஹாஸ்டல்ல யாருக்கும் அவளுடைய குரல் கேட்கல. ரொம்ப அழகா இருக்கேன்னு திமிரில்ல உனக்கு? உன்னுடைய அழகு எல்லாத்தையும் நான் இப்ப போக்கிடுறேன். அப்ப ரோஹித் உன்னை வெறுத்துருவான். அந்த ஆவி அதோட நகத்தால குஷ்புவோட முகத்தை கீறி விட்டுருச்சு. குஷ்பு மயக்கம் போட்டுட்டா. அடுத்த நாள் காலையில நேஹா அப்புறம் மற்றவங்களும் காலேஜோட பிரின்சிபலும் அங்க வந்தாங்க. அப்புறம் அவளை பார்த்து பயந்துட்டாங்க. குஷ்பு முழிச்சுக்கிட்டா. ஆனா அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. அவளுடைய பார்வையில அந்த பயங்கரமான ஆவிதான் தெரிஞ்சது. அவ ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சா. நான் தான் அப்பவே சொன்னேனே, ரோஹித்தை விட்டு விலகி இருன்னு. இப்ப பாரு என்ன நடந்துச்சுன்னு. நேஹா குஷ்புவோட அந்த நிலைமைய பார்த்து கோவமா ரோஹித் கிட்ட போனா. என்ன பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட நீ தானே நேத்து நைட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்த? எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. குஷ்புக்கும் இந்த மாதிரி அடிச்சா? இதுக்கு எனக்கு சம்மதமே இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. ரோஹித் பயந்து அங்கிருந்து போயிட்டான். நேஹா சோனியாவோட ரூமுக்கு போய் இத பத்தி விசாரிச்சா.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரேவா அப்படிங்கிற பொண்ணு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணா. அவ ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்தா. யார்கிட்டயுமே பேச மாட்டா. அவளுக்கு அவளுடைய உருவத்து மேல ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் கண்ணாடியில உருவத்தை பார்த்துக்கிட்டே அவ கோவப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ ரோஹித்தை மீட் பண்ணா. அவளுக்கு ரோஹித்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா ரோஹித் அவளை நோட்டீஸ் கூட பண்ணல. ஒரு நாள் தைரியமா அவ மனசுல இருக்கிறத ரோஹித் கிட்ட போய் சொன்னான். அதுக்கு ரோஹித் எல்லார் முன்னாடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நான் ஆஷாவை விரும்புறேன், சாரி. இத ரேவாவால தாங்கிக்க முடியல. அவ தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அடுத்த நாள் அவளுடைய பிணத்துக்கு பக்கத்துல இருந்த செவுத்துல ரத்தத்துல எழுதி இருந்துச்சு, ரோஹித் என்னுடையவன், எனக்கு மட்டும்தான். அன்னைக்கு நைட்டு ரேவா அவளுடைய முதல் வேட்டைய ஆரம்பிச்சா. ஆஷாவோட ரூம் கதவை ரேவா தட்டினா. யார் அங்க? ஒருவேளை ரோஹிதா இருக்குமோ? அவ கதவை திறந்து பார்த்ததும் ஆவியா மாறின ரேவா அங்க நின்றுகிட்டு இருந்தா. ஆஷா ரேவாவோட ஆவிய பார்த்து ரொம்ப பயந்துட்டா. யார் நீ? என் ரோஹித்தை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அவன் எனக்கு தான், எனக்கு மட்டும். அந்த ஆவி ஆஷாவோட தலைய செவுத்துல இடிச்சது. அவளை இழுத்துக்கிட்டே மாடிக்கு கூட்டிட்டு போச்சு. ஆஷா ஆவியோட பயத்துல அவளாவே மாடியிலிருந்து கீழே விழுந்து அவளுடைய உயிரை விட்டுட்டா. அன்னையிலிருந்து ரோஹித்தை யார் விரும்பினாலும் ரேவா அவங்கள கொன்னுடுவா, இல்லைன்னா குஷ்புவை செஞ்ச மாதிரி செஞ்சிடுவா. இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அந்த ஆவி எல்லாருடைய உயிரையும் எடுத்துருமே. சோனியா ரேவாவை அழிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் இல்லையா? என் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பெரிய சாமியாரு. அவரு ஏற்கனவே ஒரு ஐடியா சொல்லியிருந்தாரு ரேவாவை அழிக்கிறதுக்கு. ஆனா இதுக்கு அவளை நாம கண்டிப்பா கூப்பிடணும். ஆனா யார் இந்த ஆபத்தான காரியத்தை செய்வாங்க? அதனாலதான் அவளை அழிக்கவே முடியல. இது எல்லாத்தையும் நான் செய்யறேன். என் ஃப்ரெண்டு குஷ்புக்காக நான் செய்யறேன். நீ அந்த ஐடியாவை மட்டும் என்கிட்ட சொல்ல சோனியா. நாம அந்த ஆவியை எப்படியாவது வலையில சிக்க வைக்கணும். அப்புறம் ரோஹித் கையால அந்த மந்திர மாலையை அவ கழுத்துல போடணும். அப்போதான் அவளை அழிக்க முடியும். ஆனா ரோஹித் இதுக்கெல்லாம் ஒத்துப்பானா? நான் இப்பவே அவன் கிட்ட பேசுறேன். அவன் கண்டிப்பா நான் சொல்றத புரிஞ்சுப்பான். நேஹா ரோஹித் கிட்ட போன்ல எல்லாத்தையும் புரிய வச்சா. நான் தயாரா இருக்கேன், சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நான் உனக்கு உதவி பண்றேன். நேஹா சாமியார் கிட்ட மந்திர மாலையை வாங்குறதுக்கு போனான். ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த மாலைய ரோஹித் கையாலேயே அந்த ஆன்மாவுக்கு போடணும். அப்பதான் அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு, இப்படி நீங்க பண்ணலனா மறுபடியும் அந்த ஆன்மாவுக்கு சக்தி அதிகமாயிரும். அதுக்கப்புறம் யாருமே அதை தடுக்கவே முடியாது. சரி சாமி, நான் முயற்சி செய்யறேன். அடுத்த நாள் நேஹா ரோஹித் கிட்ட ரொம்ப நெருங்கி பேசிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்த ரேவாவோட ஆத்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவளுடைய கண்ணு சிகப்பா மாறுச்சு. நைட் ஆயிடுச்சு. நேஹா அவளுடைய ரூம்ல இருந்தா. ரேவாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய ரூம் ஜன்னல் திறந்துச்சு. ரேவாவோட ஆவி அவளை நோக்கி வந்துச்சு. இப்ப அந்த ஆவி கோவத்தோட உச்சத்துல இருக்கு. அதோட கண்ணுல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இவ்ளோ தைரியமா என் ரோஹித்தை என்கிட்ட இருந்து பிரிக்க போறியா? இதுக்கு நான் உனக்கு கொடுக்குற தண்டனை இல்லை. இனிமே எந்த பொண்ணுமே ரோஹித்தை நோக்கி வரவே கூடாது. ஆவி அதோட கோர உருவத்துக்கு மாறுச்சு. நேஹா அதுகிட்ட இருந்து தப்பிக்க ஓடினா. ஆனா அந்த ஆவி அவ பக்கத்துல வந்துருச்சு. நேஹாவை கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுச்சு. நேஹாவால மூச்சு விட முடியல. உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் கொன்னுடுவேன். ரோஹித்க்கும் எனக்கு நடுவில் யார் வந்தாலும் அவங்கள நான் கொன்னுடுவேன். அப்போ ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ரோஹித் வெளியே வந்து ரேவாவோட கழுத்துல அந்த மந்திர மாலையை போட்டுட்டான். ரேவா கத்திக்கிட்டே பஸ்மமாயிட்டா. தேங்க்யூ ரோஹித், உன்னாலதான் ரேவா கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சது. உன்னோட தைரியத்தால தான் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ரேவா கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்திட்ட. ரேவாவோட ஆவி நிரந்தரமா அழிஞ்சிருச்சு. காலேஜ்
அப்புறம் ரோஹித்க்கு விடுதலை கிடைச்சிருச்சு. தெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஆடம்பரமான இடம் ஒன்று இருந்துச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இருக்கல. ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அந்த இடத்துல எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். நகரத்துக்கு இன்னொரு பக்கத்துல அபய், வைபவ் அப்படிங்கிற 2 சிநேகிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே பில்டிங்ல குடியிருந்தாங்க. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. ஒன்னாதான் வேலைக்கு போவாங்க. 2 பேரோட ஃபிளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே நல்ல சிநேகிதர்கள். டேய் வைபவ், இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கலாம். சரிப்பா, போலாம். இன்னைக்கு டீ என்னோட வீட்டில். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. 2 பேரும் சம்பாதிச்ச பணத்துல தேவையானதை வாங்கி மிச்ச பணத்தை ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணாங்க. அபய், இங்க பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நண்பா. என்ன, இங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றியா? இல்லப்பா, இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன். காசு கிடைச்சதும் இங்க வீடு கட்டணும். கவலைப்படாத, நிலம் வாங்கியாச்சுல, காசு கிடைச்சதும் வீடு கட்டிடலாம். இந்த ஏரியாவில் நிலம் எல்லாம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? நான் செஞ்ச புண்ணியம். வைபவ் கொஞ்சம் கூட யோசிக்கல. இவ்ளோ பெரிய இடம் இவ்ளோ கம்மியா அவனுக்கு எப்படி வித்தாங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்த யாருமே வாங்க முன் வரவே இல்லை. 2 பேரும் இடத்த பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எல்லாமே மாதிரியே நடந்துட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலைக்கு போய் ஒன்னாவே திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு சண்டே. வைபவ் அவனுடைய இடத்த பார்க்கறதுக்கு ஒரு பிளான் போட்டான். அவன் அவனுடைய இடத்த பார்க்க போனப்போ அவனுடைய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்பவே யோசிச்சான். யாருப்பா இது? இந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க. வைபவ் ரொம்பவே டென்ஷன் ஆனா. ஆனா அத பத்தி கேட்கலானா அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த பள்ளத்துல இருந்து ரொம்ப பயங்கரமான குரல் கேட்டுச்சு. வைபவ் திடீர்னு ரொம்பவே முன்னேறினான். அவன்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, காரு, நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் அவனுடைய மனைவி குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவனுக்கு அவனுடைய பழைய சிநேகித அபய் ஞாபகத்துக்கு வந்தான். வைபவ் அபய்க்கு கால் பண்ணான். எப்படி இருக்கு அபய்? எவ்வளோ நாள் பிறகுதான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? மன்னிச்சிருப்பா, நீ இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அபய் அவனுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தான். பரவாயில்லையே, சேட்டோட அதிகமா சம்பாதிக்கிற போல. நல்ல சம்பாத்தியம் போல உனக்கு. ஆமாப்பா, எல்லாமே கடவுளோட கருணை. ஆனா இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி? டேய், அதை பத்தி நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, பா வந்து சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அபய், வைபவ் 2 பேருமே கார்டன் பக்கமா போனாங்க. அபய் அங்கிருந்த ஒரு கிணற கவனிச்சான். என்னடா இது, இங்க ஒரு கிணறு இருக்கு. அப்படி சொல்லி அந்த கிணத்தை பார்க்க அது பக்கத்துல போவான். ஆனா வைபவ் அவனை தடுத்து நிப்பாட்டுவான். அவனை அங்க போக விடாம தடுத்தான். அபய், ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. நீ கொஞ்ச நாள் என் கூட இருந்துதான் ஆகணும். ஆனா என்னோட என்னை ஜாப்ல இருந்து தூக்கிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட நண்பன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போனாங்க. மணி 12 இருக்கும். அப்போ வெளியே இருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தால அபய்க்கு தூக்கமே வரல. அவன் ஜன்னலை திறந்து அங்க பார்த்தப்போ ரொம்பவே பயந்தான். ஏன்னா வைபவ் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். இந்த நாள் சாப்பாடு என்னோட பரிசு, எனக்கு கொடு. அதுக்கப்புறம் வைபவ் தன்னுடைய கையை நீட்டி காட்டும்போது அந்த கையில தங்க நாணயங்கள் வந்துச்சு. அபய் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வைபவ் அங்கிருந்து போயிடுவான். ஆனா அபய்
நைட் எல்லாம் தூங்காம இது பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில வைபவ், இங்க என்னடா நடக்குது? என்ன எனக்கு சரியா புரியல. நேற்று ராத்திரி உன்னை நான் கிணறுகிட்ட பார்த்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதையும் கேட்டேனா? அதுக்குள்ள அபய்க்கு வைபவோட அடிப்பட்ட கை தெரிஞ்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கே நீ? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் சொல்லுடா. இதெல்லாம் அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. யாரது அங்க இருக்கிறது? பயப்படாத, நான் உனக்கு எந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை பணக்காரனா ஆக்குவேன். ஆனா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உன்னோட ரத்தத்தை கொடுக்கணும். சில தொட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு நீ பணக்காரனா ஆகலாம். சிந்திச்சு பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்பொழுது தான் நான் ரத்தத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு பதிலா அது எனக்கு தங்கத்தை கொடுக்கும். அபய் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். ஆனா நண்பா, இப்போ உன்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்போ வாச்சு ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்திக்கோ. அது அவ்வளவு சுலபம் இல்லை நண்பா. அதை பத்தி பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். அபய் அன்னைக்கு எல்லாமே இது பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான். எப்படி தன்னுடைய சிநேகிதனை இதுல இருந்து காப்பாத்துறதுன்னு. நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தான் நடந்தது. அந்த கிணத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. வைபவ் கிணத்துக்கு பக்கத்துல வந்தான். ஆனா இந்த தடவை வைபவ் தன்னுடைய கைய வெட்டி ரத்தத்தை அந்த கிணத்துல ஊத்துறதுக்கு உள்ளார அபய் வந்து தடுத்துட்டான். நிறுத்து வைபவ், நீ ரொம்ப ஓவரா போற. நான் உன்னை இதை பண்ண விட மாட்டேன். அபய், நீ என்ன பண்றீங்க? கிளம்பு இங்கிருந்து. போறேன், ஆனா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு கோபம் வந்துடும், அப்புறம் எல்லாம் வீணா போயிடும். ஆனா அபய் அவனுடைய பேச்ச கேட்கல. வைபவ கூட்டிட்டு உள்ள போனான். அபய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அபய். இப்போ அதோட கோபத்துக்கு என்னோட குடும்பத்தையே பலி கொடுக்கணும் அபய். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணுமே ஆகாது. அப்போ அங்க ஒரு பெரிய சத்தத்தோட கதவு ரெண்டு உடைஞ்சது. அப்போ ஒரு பயங்கரமான விலங்கு உள்ள வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம். அதுக்கப்புறம் அது வைபவோட மகனை இழுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்டு போச்சு. அதை பார்த்து அபய் பயந்து போய் அந்த விலங்குக்கு பின்னாடியே போனான். அந்த விலங்கு அந்த பையனை தூக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போக இருந்துச்சு. ஆனா அபய் அவனுக்கு குறுக்க வந்து நின்னான். நான் உன்னை அவனை கொண்டு போக விடவே மாட்டேன். நீ அவனை விட்டுரு, இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா என் கையால நீயும் செத்துருவ. அதுக்குள்ள வைபவ் ஓடோடி அங்க வந்து சேர்ந்தான். என்னோட மகனை விட்டுடு, நான் உனக்கு தினமும் ரத்தத்தை கொடுக்குறேன். இப்ப உன்னோட ரத்தம் எனக்கு தேவையே இல்லை. இந்த பையனோட இள ரத்தத்தை குடிக்க போறேன். நீ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நான் உனக்கு எவ்வளவு வருஷம் ரத்தத்தை கொடுத்துருக்க. நீ ரத்தத்தை சும்மா கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தங்கத்தை கொடுத்துட்டே இருந்தேன். எப்போ அந்த விலங்கு அதுக்கு ஒத்துக்கலையோ வைபவ் அபய பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். பாவம் அபய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கிணத்தை விட்டு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணான். நண்பா வைபவ், நான் உன்னோட மகனை காப்பாற்ற வந்தேன், ஆனா என்னையே தள்ளிட்டே நீ. நான் உன்னோட அதிகமான பாசத்தை என் பையன் மேல வச்சிருக்க அபய். ஆனா நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? நீ ஒண்ணுமே பண்ணல, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப சோர்வாயிட்டேன். நான் ரத்தத்தை கொடுக்கறத நிறுத்தினா அந்த ராட்சசன் என்னோட குடும்பத்தையே கொன்னுருவான். எப்போ நீ என்னோட வீட்டுக்கு வந்தியோ அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, உன்னை பலி கொடுத்தா என்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம்னு. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு சொட்டு சொட்டா ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கிறது? இப்போ எனக்கு முழுசா ஒரு மனுஷனே கிடைச்சிட்டான். இப்படி சொல்லி அந்த விலங்கு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சிருச்சு. அபய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அவனை காப்பாத்த சொல்லி சத்தம் போட்டு அழுதான்.
அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க அபய் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அந்த விலங்கு அவனை விடவே இல்லை. கடைசியா நண்பா, உன்னை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன். உன்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டான். அவனுடைய கதறல் சத்தம் நின்னு போச்சு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. வைபவுக்கு அப்ப புரிஞ்சது அவனுடைய நண்பன் இனிமே திரும்பி வரவே மாட்டான்னு. வைபவ் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். யாருக்குமே தெரியாது அவன் எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல யாராவது போனா அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நான் அழகா இருக்கேனா? இப்ப சொல்லு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.